எல்லா தமிழ் மக்களுக்கும் என்னுடைய வணக்கம். மலபார் ஸ்பெஷல் கோழியடா அதோட ரெசிபி தான் இன்றைக்கி நம்ம கேரளா சமையல் பார்க்க போகிறது. சிக்கன் மசாலா வச்சுட்டு தான் இந்த ரெசிபி செஞ்செடுக்கிறது. ட்ரெடிஷ்னலாக வெஜிடேரியன்ஸுக்கு மஷ்ரூம் மசாலா, சோயா மசாலா, பன்னீர் மசாலா இதெல்லாம் வச்சுட்டு இதே மாதிரி செஞ்செடுத்தாலும் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். எப்படி செய்யலான்னு பார்த்துட்டு வரலாம். 1/4 கிலோ அளவுக்கு போன்லெஸ் சிக்கன் உப்பு மஞ்சத்தூள் போட்டு நல்லா வேக வச்சு கையில் இதே மாதிரி சின்ன பீஸாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. மசாலா செய்கிறதுக்காக 2 மீடியம் சைஸ் வெங்காயம், 3 பச்சை மிளகாய், கொஞ்சமாக கொத்தமல்லி எல்லாம், கொஞ்சம் கருவேப்பிலை அது எடுத்துக்கோங்க. முதல்ல மசாலா ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். ஒரு கடாய் சூடு பண்ணி அதில் 2 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் 2 வெங்காயம் கட் பண்ணது சேர்த்து கொஞ்சம் உப்பும் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம் கொஞ்சம் சாஃப்டானதுக்கப்புறம் பச்சை மிளகாய், கருவேப்பிலை ரெண்டுமே சேர்த்து வதக்கிக்கோங்க. அதுக்கப்புறம் 1 டீஸ்பூன் அளவுக்கு ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட், இஞ்சி பூண்டு பேஸ்ட் அதுவும் சேர்த்து அதோட பச்சை மணம் போகிற வரைக்கும் லோ ஃப்ளேமில் வதக்கி, அதுக்கப்புறம் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள், 1/2 டீஸ்பூன் அளவுக்கு வரமிளகாய் பவுடர், 1 டீஸ்பூன் அளவுக்கு பெப்பர் பவுடர் நான் கொஞ்சம் அதிகமாக சேர்த்துருக்கு. மசாலா மீடியம் காரத்தில் தான் இருக்கும். இன்னும் அதிகமாக காரம் வேணும் அப்படின்னா 1 டீஸ்பூன் ஃபுல்லாகவே வரமிளகாய் பவுடர் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. அதுக்கப்புறம் 1 டீஸ்பூன் கரம் மசாலா பவுடரும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கரம் மசாலா பவுடர் போட்டதுக்கப்புறம் ரொம்ப நேரம் வதக்க வேண்டியதில்லை. உடனே நம்ம கட் பண்ணி எடுத்து வச்சு சிக்கனோட பீசஸ் அதுக்குள்ளே போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அந்த மசாலா ஃபுல்லாக அதில் கோட் ஆகட்டும். கொஞ்சம் நம்ம எடுத்து வச்ச கொத்தமல்லி இலை இருக்கு இல்லைங்களா, அதுவும் சின்ன பீஸாக கட் பண்ணி இது கூட இப்போ சேர்த்துக்கோங்க. எல்லாமே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் லோ ஃப்ளேமில் 10 நிமிஷம் மூடி வச்சுக்கோங்க. சிக்கனில் இந்த மசாலோட டேஸ்ட்டு ஃபுல்லாக இறங்குறதுக்கான ஒரு டைம் தான் இது. 10 நிமிஷம் அப்படியே மூடி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம இதை ஓப்பன் பண்ணி மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். அப்படி இருக்கட்டும். இந்த டைமுக்குள்ளே நம்ம இதுக்கான மாவு ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். 2 கப் அளவுக்கு மைதா மாவு தான் நான் எடுத்திருக்கு. 200 கிராம் அளவுக்கு இருக்கும். 1/2 டீஸ்பூன் அளவுக்கு உப்பும் போட்டு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி சப்பாத்திக்கெல்லாம் பிசைகிற மாதிரி நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. நீங்கள் வேணால் கோதுமை மாவு வேணாலும் எடுத்துக்கலாம், வீட் ஃப்ளோர் வேணாலும் எடுத்துக்கலாம், இல்லை பாதி கோதுமை மாவு பாதி மைதா எப்படி வேணாலும் எடுத்துக்கலாம். நான் இப்போ மைதா மட்டும்தான் எடுத்துருக்கேன். 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் கூடி நான் இதில் ஊற்றிருக்கு. அதுக்கப்புறம் கை வச்சு நல்லா பிசைஞ்சு நல்லா சாஃப்டாக இருக்கிற ஒரு சப்பாத்தி மாவாக பண்ணி எடுத்துக்கோங்க. நம்ம இது எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுக்கணும். அதனால மாவு ரொம்ப லூஸாக இருக்கக்கூடாது. சப்பாத்தி மாவுலேருந்து கொஞ்சம் டைட்டான இருந்தாலும் பரவாயில்ல, ஆனால் ரொம்ப லூஸ் ஆகக்கூடாது. அதுக்குள்ளே சிக்கனும் ரெடியாக இருக்குது. 10 நிமிஷம் ஆயிடுச்சு. நல்லா ஆவி வந்துட்டு இருக்குது. இதே மாதிரி நல்லா ஒரு டைம் மிக்ஸ் பண்ணி ஆற விட்டுக்கோங்க. இப்போ சப்பாத்தி விரித்து எடுத்துக்கலாம். நம்ம எடுத்து வச்ச மாவு 2 பீஸாக கட் பண்ணி எடுத்து மாட்டி வச்சுருக்கு. அப்போ தான் நமக்கு இது கட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். அதனால மட்டும் இதே மாதிரி நீளமாக பண்ணதுக்கப்புறம் ஒரு கத்தி வச்சு ஈக்குவலாக நம்ம கட் பண்ணிடலாம். ஒரு கொஞ்சம் கொஞ்சமாக மாவு எடுத்து கையில் உருண்டை பண்ணி எடுக்கும்போது ரொம்ப டைம் ஆகும். அதனால தான் நான் இந்த மாதிரி பண்ணுறேன். பூரி சைஸுக்கு தான் மாவு கட் பண்ணி எடுத்துருக்கு. இப்போ இதை பூரி விரித்து எடுக்கிற மாதிரியே விரித்து எடுத்துக்கலாம். ஒரு பாத்திரத்தில் கொஞ்சம் மாவு எடுத்து அதில் ஒரு உருண்டையாக இதே மாதிரி கோட் பண்ணி சப்பாத்தி ரோலர் வச்சுட்டு நல்லா விரிச்சுக்கோங்க. ரொம்ப தின்னாய் போகக்கூடாது, அது பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி மோல்டு நமக்கு சூப்பர் மார்க்கெட்டில் வாங்குறது கிடைக்கும். 15 ருபீஸ் இல்லை 20 ருபீஸ், ஒரு 20 ரூபா அந்த மாதிரி தான் ஆகும். முடிஞ்சால் வாங்கிக்கோங்க. இல்லை இருந்தால் கை வச்சு நம்ம இது மடித்து எடுத்துக்கலாம். அதுவும் நான் இது காமிச்சு தர்றேன். மோல்டு ஒட்டாமல் இருக்கிறதுக்கு கொஞ்சம் எண்ணெய் தடவி இருக்குது. அதுக்கு மேலே பூரி இதே மாதிரி வச்சுக்கோங்க. கை வச்சு அமர்த்தக்கூடாது. மேலே மட்டும் பூரி அப்படியே வச்சு லைட்டாக குழிவாக இதே மாதிரி பிடிச்சி ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு மசாலா வச்சுக்கோங்க. ரொம்ப அதிகமாக மசாலா வச்சிருச்சு அப்படின்னா நம்ம கை வச்சு இதை அமர்த்தும் போது மசாலா அந்த மாவிலிருந்து கட்டாய் வெளியே வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதனால அளவாக மசாலா வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் ஓரம் இதே மாதிரி நல்லா டைட்டாக அமர்த்தி அதிகமாக தொங்கிட்டு இருக்கிற மாவு வெளியே எடுத்துக்கலாம். இந்த மாவு மிச்சம் இருக்கிற மாவு கூட வச்சுட்டு பூரி வச்சு எடுத்துக்கலாம். பாருங்கள், இதே மாதிரி நம்ம மோல்டு யூஸ் பண்ணி செய்யும்போது ஒரே அளவில் ஒரே ஷேப்பில் டிசைனாக நல்லா பர்ஃபெக்டாக கோழியடை பண்ணி எடுக்க முடியும்.
கையில் வச்சு செய்யும்போது பார்க்குறதுக்கு சைஸ் வந்து வித்தியாசமாக இருக்கும், சின்னது பெருசு அந்த மாதிரிலாம் ஆகி போயிடும். அது உங்களோட இஷ்டத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் பண்ணிக்கோங்க. இன்னொரு கோழியோட அதே மாதிரி ரெடி பண்ணி எடுத்துருக்கு விரித்து வச்ச பூரி அதுக்கு மேலே வச்சு கொஞ்சம் குழிவாக பிடிச்சி ஒரு 2 டீஸ்பூன் ஃபுல்லாகவே மசாலா அதுக்குள்ளே போட்டு ஓரம் நல்லா அமர்த்தி லாக் பண்ணி மிச்சம் இருக்கிற மாவு வந்து வெளியே எடுத்துக்கலாம். எல்லா கோழியடையுமே ஒரே மாதிரி நம்ம மோல்டு யூஸ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இது இல்லை அப்படின்னா கை வச்சுட்டு எப்படி செய்கிறேன்னு கூட நம்ம இப்போ பார்த்துக்கலாம். முன்னாடி சொன்ன மாதிரி பூரி விரித்து எடுத்துருக்கு. அதில் 2 டீஸ்பூன் அளவுக்கு சிக்கன் மசாலா ஒரு சைடில் ஓரமாக ஒட்டாமல் பர்ஃபெக்ட் இதே மாதிரி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு சைடில் இருந்து மடித்து நல்லா லாக் பண்ணி எடுத்துக்கலாம். விரல் வச்சுட்டு இந்த ஓரம் வந்து நல்லா அமர்த்திக்கோங்க. இப்படி அமர்த்தும் போது அந்த சைடு ஃபுல்லாக நல்லா ஒட்டி இருக்கும். இது மட்டும் பத்தாது, இப்படியே எண்ணெய்க்குள்ளே போட்டு பொரித்து அந்த மசாலா ஃபுல்லாக வெளியே வந்துடும். அதனால இன்னொரு டைம் இது வந்து லாக் பண்ணணும். நம்ம இறைச்சி பத்திரியோட ரெசிபி செய்யும்போது மடிச்சிருந்த ஒரு மெத்தட் இருக்குது, அந்த வீடியோ நீங்கள் பார்த்துருந்தா உங்களுக்கு தெரியும். அதே மாதிரி இந்த ஓரம் கை வச்சு இதே மாதிரி மடிச்சுக்கோங்க. வெளியே இருந்து உள்ளே மடித்து நல்லா அமர்த்தி லாக் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து ரெண்டு லாக் இருக்குது. இதில் முதல்ல அமர்த்தி இருந்தேன், அதுக்கப்புறம் மேலே அந்த ஓரமாக இருக்கிறது உள்ளே மடித்தும் இதே மாதிரி நம்ம லாக் பண்ணிட்டு இருக்கு. இந்த மாதிரி மடித்து பொரிச்சு எடுக்கும்போது மசாலா உள்ளே சேஃபாக நிற்கும், மாவு கட்டாய் வெளியே வராது. இந்த மாதிரியும் மடித்து பொரிச்சு எடுத்துக்கலாம். எல்லாமே ரெடியாக இருக்குது. ஒரு கடாய் சூடு பண்ணி அதில் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் நம்ம ரெடி பண்ணி வச்ச கோழியடை அது ஒன்று அதுக்குள்ளே போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம். பூரி எல்லாம் பொரிச்செடுக்கிறதுக்காக நம்ம எண்ணெய் சூடாக வைக்கும் இல்லைங்களா, நல்ல சூடில் அதே சூடில் இந்த எண்ணெயும் வச்சுக்கோங்க. உள்ளே இருக்கிற மசாலா வந்து நல்லா வெந்தது தான், மேலே இருக்கிற அந்த மாவு மட்டும்தான் நல்லா பொரிச்செடுக்கணும். அதனால எண்ணெய் நல்ல சூடிலே வச்சு பொரிச்செடுத்துக்கோங்க. கொஞ்ச நேரத்துக்குள்ளே இது வந்து கோல்டன் கலராக வர ஆரம்பிக்கும். இந்த டைமில் நம்ம இதை எடுத்துக்கலாம். ரொம்ப கருகி போய் ப்ரௌன் ஒன்றும் ஆக வேண்டியதில்லை, இதே மாதிரி கலர் வரும்போது எடுத்துக்கலாம். சீக்கிரம் ஒன்றும் இது கருகி போகாது, இதில் மைதா மாவு தான் சேர்த்துருக்கு, அதனால கொஞ்சம் நேரம் ஆகும் இதோட கலர் மாறி கரெக்டாக கிறிஸ்பியாக வர்றதுக்கு. அவ்வளோதான், மலபார் ஸ்பெஷல் கோழி அடையோட ரெசிபி தான் இது. உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் உங்களோட கமெண்ட்ஸ் எல்லாம் சொல்லிடுங்க. இந்த சமையல் பிடிக்கிற ஃப்ரெண்ட்ஸுக்கு மறக்காமல் ஷேர் பண்ணி விட்டுக்கோங்க. நீங்கள் இதுவரைக்கும் நம்ம சேனலுக்கு கொடுத்துட்ருக்கிற சப்போர்ட்டுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. உடனே பார்க்கலாம் இன்னொரு ரெசிபியோட. அது வரைக்கும் வணக்கம்.